டிப்ளமோ பிஇ அவங்க முடிச்சிருந்தா போதுங்க சார். கண்டிப்பாக அஷ்யூர்டு ஜாப் IIFMலேருந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோங்க சார். ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் வந்து நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துறோம். 50+ 1.5 lakhs வரைக்கும் சேலரி இருக்குது இங்கே. ஃப்ரீ ரெக்ரூட் மூலயமா அவங்க வந்து கல்ஃபுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. 5 years ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க கேண்டிடேட்ஸ். ரொம்ப குயிக்காகவே வந்துட்டு அவங்களால ப்ரொமோட் பண்ணிக்க முடியுது அவங்களால. காலேஜில் படிக்கிறத விட இது மாதிரி ஒரு கிராஷ் கோர்ஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா லட்சம் பேர் பிஇ மெக்கானிக்கல் டிப்ளமோ பண்ணிட்டு வராங்க. இது ஒரு கிராஷ் கோர்ஸ் பண்ணால் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அதை பண்ணுறது பெஸ்ட். இப்போ 14 days முடிய போகுது. இப்போ பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விக்னேஷ் தமிழா. நான் உங்கள் விக்னேஷ். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பரவலாக ஒரு டாக் இருக்குது. அது என்னென்னா, என்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது. பட் டிப்ளமோ படித்தவங்களுக்கும் என்ஜினியரிங் படித்தவங்களுக்கும் நிறைய வேலைவாய்ப்பு இருக்கணும், 100% ஜாப் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோன்னு IIFM டைரக்டர் மிஸ்டர் விமல்ராஜ் சொல்கிறாரு. எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அஷ்யூர்டு சேலரி என்ன, எந்த மாதிரியான செக்டாரில் வேலை இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை தேடுறவங்களா இருந்தால் உங்கள் ரெஷ்யூமை கிரேட் ஜாப் ஆப்பில் அப்லோட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வேலைக்கு ஆள் தேடுறீங்கன்னா உங்கள் ஜாப் டீட்டெயில்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இது 100% ஃப்ரீ தான். ஆப்போட ப்ளே ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மை நேம் இஸ் விமல்ராஜ் சார். ஆக்சுவலி ஃபவுண்டர் ஆஃப் த IIFM. லாஸ்ட் 18 years நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டில். லாஸ்ட் 5 years வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனை வந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஸ்டியூஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா IIFM, இன்டெகிரேட்டட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சார். உங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன சார்? ஸ்கில்டு மேன் பவரை வந்து இங்கே ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சார். லாஸ்ட் 5 years ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க கேண்டிடேட்ஸ். ரொம்ப குயிக்காகவே வந்துட்டு அவங்களால ப்ரொமோட் பண்ணிக்க முடியுது அவங்களால. ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு. ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் அண்ட் சிவில் அண்ட் ECE கேண்டிடேட்ஸ்க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பவர் பிளான்ட் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸு, HVAC ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸு, MEP ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸு அண்ட் BMS பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸு, ப்ளம்பிங் அண்ட் வாட்டர் பிளான்ட், வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ், இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்கில் டெவலப் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். எத்தனை வருஷமாக இந்த இன்ஸ்டியூஷனாக ரன் பண்ணிகிட்ருக்கீங்க சார்? இது லாஸ்ட் 5 years நாங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் எவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க? நாங்கள் இயர்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 கேண்டிடேட்ஸ் வந்துட்டு எய்ம் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க சார். எந்த மாதிரி ஏரியாஸில் நீங்கள் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறீங்க? தென் உங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாம் யார்? டெஃபினட்டாக சார், இது எல்லாமே MNC கம்பெனிஸ் கிளைண்ட்ஸோட நம்ம டீல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா இருக்கட்டும், கல்ஃப் கண்ட்ரியாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய டாப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் IT கம்பெனி, மால், ஹோட்டல், ஹாஸ்பிட்டல்ஸ், இங்கே இருக்கக்கூடிய பர்டிகுலர் இந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் வந்து டேக் ஓவர் பண்ணி அவங்க வந்து ரன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மீன்ஸ் இவங்க தான் வந்துட்டு லைசன்ஸ்டு MNC கம்பெனி. ஸோ அவங்களால மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டை வந்து ரன் பண்ணி கொடுக்க முடியும். இந்த கோர்ஸோட டியூரேஷன் எவ்வளோ சார்? 1 month டியூரேஷன்ஸில் நாங்கள் இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க சார். 1 month கோர்ஸுங்கும் போது வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு தங்குற ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா? ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் வந்து நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றோம். அவங்க டேரெக்டாக அங்கே பே பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும் சார்? டிப்ளமோ பிஇ அவங்க முடிச்சிருந்தா போதுங்க சார். ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து அவங்க வந்து 3 years 4 years நான் வந்து சார் நான் 4 years ஆச்சு, நான் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன், என்னால் நான் வந்துட்டு அடுத்து ஜாபுக்கு போக முடியல சார், நான் வேறு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இருந்தேன், வேலையை விட்டு வெளில வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் கம்பெனிஸில் அதெல்லாம் ஆட்கள் வெளில வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களால அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி போகிறதுக்கு ரொம்ப ஒரு சிரமம் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்குலாம் நான் வந்துட்டு ஃபுல்லு இந்த ட்ரைனிங்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களால வந்துட்டு ஒரு 2-3 years எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அளவுக்கு இவங்களால வந்துட்டு இங்கே அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இந்த ஸ்கில்ஸை வந்து நாங்கள் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எந்தெந்த பொசிஷன்ஸ்க்கு உள்ள ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க? சார் ஆக்சுவலி நாங்கள் கொடுக்கக்கூடிய பொசிஷன் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் மேனேஜர் ஆப்ரேஷன்ஸ்க்கு உண்டான ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு ஃபெசிலிட்டி மேனேஜராக டெஃபினட்டாக மூவ் பண்ண முடியாது. இப்போ MBBS டாக்டர் படிச்சிட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக ஹார்ட் சர்ஜரி பண்ண முடியாது இல்லையா? டெஃபினட்டாக சீஃப் டாக்டருக்கு பக்கத்தில் இருந்துட்டு நோட்ஸ் நிறைய எடுத்துகிட்டு இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் என்ன தான் நம்ம ஃபெசிலிட்டி மேனேஜர்ஸாக நம்ம வந்து நம்ம இங்கே ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணாலும் அவங்க இனிஷியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். டெக்னீஷியன், சூப்பர்வைசர், என்ஜினியர், அப்புறம் மேனேஜர்ஸ். இதை எவ்வளோ டியூரேஷன்ஸில் நீங்கள் மேனேஜர் ஆகக்கூடிய கைடன்ஸ் இங்கே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக அவங்களுக்கு பண்ணுறதால ரொம்ப ஷார்ட் டைமில் அவங்களால ஃபெசிலிட்டி மேனேஜராக ஆக முடியும். அது மாதிரி ஃபெசிலிட்டி மேனேஜராக ஆகிட்டு இருக்காங்க. டேரெக்டாக ஃபெசிலிட்டி மேனேஜர் ஆக முடியாது, கரெக்டாக. பட் நீங்கள் ஒரு ஜூனியர் லெவல் கேண்டிடேட்டாக ப்ளேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு உண்டான அஷ்யூர்டு சேலரி என்ன சார்? சார் 15,000 to 20,000 டேக் ஹோம் சேலரி இருக்குங்க சார் இனிஷியலில். ஆனால் வந்து ஃபெசிலிட்டி மேனேஜரோட சேலரி பார்த்தீங்கன்னா 50+ 1.5 lakhs வரைக்கும் சேலரி இருக்குது இங்கே. வெரி ஷார்ட் பீரியடில் அவங்களால மேனேஜர் ஆகக்கூடிய அந்த ஸ்கில்ஸை தான் IIFMலேருந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஈவன் வந்து அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் வந்துட்டு
இன்னும் ஷார்ட் பீரியடில் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கு போயிடலாம். 2 இயர்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக வந்து அவங்க கல்ஃப் கண்ட்ரி மூவ் பண்ணாங்கன்னா இமீடியட்டாக 70+ சேலரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு 2 வருஷத்துலேயே கல்ஃப் கண்ட்ரீஸில் 70,000 வரைக்கும் சேலரி வாங்க முடியும்னு சொல்கிறீங்க. பட் இங்கே கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் போகும்போது பணம் கட்டி தானே போகிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கைடன்ஸ் கொடுக்குறீங்களா? சார் ஆக்சுவலி நம்ம வந்து கைடன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் நான் கைடன்ஸ் ஃபண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட்ஸில் நம்மளுடைய கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு கல்ஃப் கண்ட்ரி போயிட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் செக்டர்ஸ் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம் சார். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம்னா நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி, ஐடி கம்பெனிஸ், மால், ஹோட்டல், ஹாஸ்பிட்டல்ஸ், ஏர்போர்ட், மெட்ரோ ஸ்டேஷன்ஸு. ஸோ இந்த மாதிரியான எந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் டச் பண்ணிங்கனாலும் இந்த ஃபெசிலிட்டி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வந்து இதுக்கு வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட்ஸ் அதிகமாக தேவைப்படுறதால கம்பெனிஸே வந்து ஃப்ரீ ரெக்ரூட் மூலயமா அவங்க வந்து கல்ஃபுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக எங்கேயுமே பே பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு ஈஸியாக வந்து அவங்க கல்ஃப் கண்ட்ரி போக முடியும், நல்ல ஏர்னிங் பண்ண முடியும். ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்க்கு எந்தெந்த செக்டார்லலாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சார்? இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் எங்கே போனாலும் வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் சார். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கோர்ஸ் எடுத்து படிச்சிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் ஹோட்டல் இருந்தாலும் ஒர்க் போகலாம். ஹோட்டலில் போய்ட்டு ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜராக ஒர்க் பண்ணலாம். பக்கத்தில் ஒரு ஐடி கம்பெனி இருக்கா, ஐடி கம்பெனியில் போய்ட்டு ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜராக ஒர்க் பண்ணலாம். பக்கத்தில் இண்டஸ்ட்ரி இருக்கா, அங்கே போய்ட்டு ஃபெசிலிட்டி மேனேஜராக இருக்கலாம். பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்கா, அங்கே போய்ட்டு ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜராக இருக்கலாம். பக்கத்தில் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இருக்கா, அங்கே போய்ட்டு ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜராக ஒர்க் பண்ணலாம். எதுவும் வேணாம் சார், ஒரு ஹைரேஸ் பில்டிங் அப்பார்ட்மெண்ட் இருக்கா, அங்கே போய்ட்டு கூட நீங்கள் ஃபெசிலிட்டி மேனேஜராக ஒர்க் பண்ணலாம். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் IIFMல இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஃபெசிலிட்டி அண்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் மெயின்டெனன்ஸ் இல்லாத இண்டஸ்ட்ரியே இல்லை சார். நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியாக வேணால் இருக்கலாம், அங்கே வந்து கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் இருந்தால் தான் அந்த இண்டஸ்ட்ரியை ரன் ஆகும் சார். ஸோ டெஃபினட்டாக ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது இவ்வளோ இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ இதுதான் நாங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து IIFM மூலயமா தெரிய வச்சுட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து இப்போ வந்து அவங்க என்னென்ன இப்போ ப்ராப்பராக போய் இண்டஸ்ட்ரியில் தான் ஜாப் இருக்குங்கிறத மீன் பண்ணிக்கிறாங்க. இப்போ டிப்ளமா பி எது வேணாலும் படிக்கட்டும், இண்டஸ்ட்ரிக்கு போனால் தான் நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு மீன் பண்ணிக்கிறாங்க. பட் ஐடி கம்பெனியில், மாலில், ஹோட்டல்ஸில், ஏர்போர்ட்டில், மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி அண்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குங்கிறதே IIFM மூலயமா தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க சார். இந்த ஷார்ட் டைமில் இந்த ஃபெசிலிட்டி மேனேஜராக ஆகிறது இல்லாமல் நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணிக்கலாங்க சார். இன்றைக்கி வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கம்பெனிஸ் சொல்ல தேவையில்ல, ஒரு கம்பெனிஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அங்கேருந்து வெளில வராங்க. பட் அங்கே வந்து வெளில வரும்போது அவங்களால வந்துட்டு அதே ஜாபை வந்து பார்க்க முடியறதில்ல, அதே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதில்ல, கம்மியான சேலரி கிடைக்கிது. ஆனால் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அவங்களுடைய சேலரி ஹைக் எந்த இண்டஸ்ட்ரிக்கு போனாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து ஒரு ஐடி கம்பெனி தான் இருக்குன்னா அந்த ஐடி கம்பெனியில் போய்ட்டு ஒர்க் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு ஐடி கம்பெனி டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியில் போய்ட்டு ஃபெசிலிட்டி மேனேஜராக ஜாயின் பண்ணிக்கலாம். சார் எனக்கு அந்த கம்பெனியை மூடிட்டாங்க சார், அங்கே வந்து ப்ரொடக்ஷனே இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்துட்டு ஹோட்டலில் வந்துட்டு மேனேஜர் ஆகிடலாம். சார் ஹோட்டல்ஸ் வந்து டவுனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போய்ட்டு ஒரு டெக்னிக்கல் மேனேஜர் ஆகிடலாம். சார் என் பக்கத்தில் எங்கள் லொக்கேஷன் பக்கத்தில் ஒரு ஹைரேஸ் பில்டிங், ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் சார் இருக்குது அப்படின்னாலும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டி மேனேஜராக ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் காமன் சார். எந்த பில்டிங் போனாலும் இந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிறது இருக்கணும், இல்லாமல் எந்த ஒரு பில்டிங்ஸுமே வந்து ரன் ஆகாது சார். இதுதான் இதோடைய மெயின் கான்செப்ட். இதில் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குங்கிறத IIFM மூலயமா நாங்கள் நிறைய அவேர்னஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் யங்ஸ்டர்ஸ்க்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது, IIFMமும் ரெடியாக இருக்குது. நீங்கள் IIFMை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க. IIFM உங்களுக்கு உண்டான சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். 2025க்குள்ளே நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டோடைய இம்பார்ட்டன்ஸை வந்து நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறத முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தாராளமாக இன்ஜினியரிங் படிங்க, உங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் தாராளமாக IIFM மூலயமா கிடைக்கும். நன்றி. நான் அருண் வெற்றிவேல் விழுப்புரத்துலேருந்து வரேன். இங்கே HVAC ஜாயின் பண்ணியிருக்கேன். நம்ம மெக்கானிக்கல் முடித்தேன் 2019 பாஸ் அவுட். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 1 இயர் சேஃப்டியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் பேசிக்காக நான் ஒரு ஏர் கண்டிஷன் மெக்கானிக் தான். அதனால் இந்த கிளாஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. வேலைக்கு கன்ஃபார்மாக நம்மளால் மூவ் பண்ண முடியும், அடுத்து இதுக்கு மூவ் ஆன் பண்ணலாம், டெக்னிக்கல் நாலேஜோடு மூவ் ஆன் பண்ணலாம். காலேஜில் படிக்கிறத விட இது மாதிரி ஒரு கிராஷ் கோர்ஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா லட்சம் பேர் மெக்கானிக்கல் டிப்ளமோ பண்ணிட்டு வராங்க. இது ஒரு கிராஷ் கோர்ஸ் பண்ணால் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அதை பண்ணுறது பெஸ்ட்டு. ட்ரைனர்ஸ் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நான் ஸ்டாஃப் வந்து இப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, காலேஜில் இருக்க மாதிரி நல்லா லிபரலாக எதாவது டவுட்னாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால் அந்த பிரச்சனை கிடையாது, நல்லா ஃப்ரீயாக நல்லா கிளாஸ் நல்லா லிபரலாக இருக்குது. என் நேம் அகஸ்டின் செல்வா. நான் இங்கே MEB கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். இப்போ 14 டேஸ் முடிய போகுது. இப்போ பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 10 இயர்ஸ் ஃபோர்டில் ஒர்க் பண்ணேன். இங்கே வந்து MEB கோர்ஸ் இப்போ முடிச்சிருக்கேன். நல்லா புரிய வைக்கிறாங்க.
நல்லா நம்பி படிக்கலாம். என் பேர் வந்து அஜய் பிரியதர்ஷன். நான் வந்து 2021 பி பாஸ்ட் அவுட், பி ட்ரிபிள் முடிச்சுட்டு வந்து 1 இயர் வந்து டிஎன்இபி எக்ஸாமுக்காக கிளாஸ் போயிட்டுருந்தேன். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எக்ஸாம் அப்டேட் எதுவும் இல்லை. ஜாப் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு எதுவும் ஐடியா இல்லை, எங்கேயும் ஒரு அவேர்னஸ் கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு இன்ஜினியரிங்கோட பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு எனக்கு வந்து ஷார்ட் டூரேஷனில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஜாபுக்கு போகிறதுக்கான ஒரு பேசிக் நாலேஜும் ஒரு ஐடியாவும் இங்கேருந்து எனக்கு கிடச்சிருக்கு.